இன்னைக்கு குழம்பு வைக்கிற வேலை கிடையாது, பொடி சாதம் செஞ்சிட வேண்டியதான். என்னத்தை எடுத்து வச்சிட்டு இருக்கா? எப்பப்பா வந்த? இப்பதான்ப்பா வந்தேன். போப்பா நீ வேற. கொல்லைக்கு போனவர் என்னடா திடீர்னு பின்னாடி வந்து நிக்கிறாரு, நான் வர நல்லா பயந்துட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், கொல்லைக்கு தானே போனேன், இது என்ன கையில? இதுவா, வர வழியில மத்தி மீன் வித்துட்டு இருந்தாங்க, அதான் 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அட ஏன்பா நீ வேற, நான் பொடி சாதம் செய்யலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீ போய் இப்போ இதை வாங்கிட்டு வந்திருக்க. சரி விடு கிடக்கு, அது நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த மீனை பொரிச்சிட்டு ரசம் வச்சுக்கோ. சரி ஓகே. அதுக்கு முதல்ல மீனை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட லைட்டா லெமனை சேர்த்து கிளறி இதை ஒரு பக்கம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, இந்த பக்கம் ரசத்துக்கு தக்காளியை நல்லா புழிஞ்சு விட்டு தட்டி வச்ச பூண்டு, நுணுக்குன மிளகு ஜீரகம், கொஞ்சமா பெருங்காயத்தூள், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் மல்லியும் சேர்த்து கரைச்சி வச்ச புளியில தேவையான அளவுக்கு உப்பை போட்டு அதையும் இதுல சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூளை போட்டு தாளிச்சு நுரகொதி வந்ததும் இறக்குனா இந்த பக்கம் ரசம் ரெடி. இதே நேரத்துல ஊற வச்ச மீனை எண்ணெயில பொரிச்சு எடுத்தா மீனும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே ரசத்துக்கு மத்தி மீனை வறுத்து வச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, இதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும்.